இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மகாநதி சீரியலில் இப்போ பார்க்க பாவமாக இருக்குது காவேரியை நினச்சா. ஏன்னா காவேரிக்கு தன்னுடைய குடும்பத்து மேலே அளவு கடந்த பாசம் இருக்குது, தன் குடும்பத்தை தான் பார்த்துக்கணும் ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கங்காவுக்கும் அதே எண்ணம் இருக்குது. நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், நான் தான் வீட்டில் பெரியவ அப்படின்ட்டு அந்த பெரியவங்களுக்கான அந்த வீட்டில் ஒரு 2-3 பேர் இருந்தீங்க அப்படின்னாலே, இல்லை 2 பேர் இருந்தால் கூட பெரியவங்களுக்கு ஒரு இது கெத்து இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதனால் இவங்க ஹெல்ப் பண்ணுறத அவங்களால ஏற்றுக்கவும் முடியல. அதே சமயத்தை பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்கிறதும் அவங்களுக்கு பிடிக்கல. அண்டு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியவும் இல்லை. எதனால நம்ம தங்கச்சி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தா? ஒருத்தனை லவ் பண்ணிருந்தா எல்லாம் ஓகே, ஆனால் திடீர்னு எதுக்கு இப்படி இன்னொருத்தனை திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுவும் யமுனா இதில் நர்மதா பெட்டில் இருக்கும் பொழுது, ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவசரமாக தன்னுடைய தங்கச்சியுடைய ஹெல்த்தை பற்றி கூட கண்டுக்காமல் கவலைப்படாமல் எதுக்கு அந்த கல்யாணத்தை பண்ணா அப்படிங்கிற கோபத்தின் விளைவு தான் ஒவ்வொரு நாளும் எரிச்சப்பட்டு இருக்குது. கூடவே பார்த்திங்க அப்படின்னா நிவினும் சரி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ விஜயும் சரி, 2 பேருமே வெல் டு டூவாக அவங்களுடைய நல்ல சொத்து இருக்க, நல்ல பேக்ரவுண்ட் இருக்க, பணத்தை எப்போ வேணாலும் எடுத்து வாரி இறைக்கக்கூடிய அளவுக்கு பணம் வச்சுருக்காங்க. அவங்க பெருசாக வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு பணம் வச்சுருக்காங்கிறதும், குமரன் இன்னமும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு இருக்காரு, யோசிச்சுட்டு இருக்காரு, திங்க் பண்ணிட்டு இருக்காரு, பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்காருங்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப ஆத்திரமும் கோபமாகவும் வருது. அந்த இயலாமை ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தா ஏற்கனவே இருக்கக்கூடிய கோபம் ப்ளஸ் குழப்பம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் யூஸ்வலாக இருக்கிறத விட கங்காவை இன்னும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக மாற்றுது. ரொம்ப கடுப்படிக்கிற மாதிரி, எரிச்சப்படுற மாதிரி, சின்ன சின்ன விஷயத்தை கூட கோவப்படுற மாதிரி. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக சந்தோஷப்பட்டு புருஷனுக்கு சமைச்செல்லாம் குடிச்சு எல்லாத்தையும் பண்ணுறதாங்க. கடைசியில் பார்த்தா அவர் பணம் வாங்கிட்டார். அவர் போய் பணத்தை அவங்க பணத்தை வச்சு தான் நம்மளை கூப்பிட்டு போனார். அதையும் நடுரோட்டை வச்சு ஒருத்தர் சொல்லி காமிக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது இவங்களால் தாங்கிக்கவே முடியல. அந்த கோபத்தில் ஆத்திரத்தில் பணத்தை வீசி எறிஞ்சிட்டு வந்துடுறாங்க. இங்கே இருக்கிற அவர் கடை வாங்குறாங்க, இந்த தாத்தாவை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இயலாமையின் வெளிப்பாடு தான் கோபங்குவாங்கல்ல. அதனால் நம்மளால் எதுவும் முடியல, நம்மளை நிலைமைக்கு தள்ளிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரியல, இப்போ தான் ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பெரிய அவமானமும் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இப்போ வெளில துரத்தி விடுறதுக்கான பிளானில் ராதா, அதாவது சித்தி போயிட்டு அவங்க வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடெலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் உடனடியாக கிளம்புறேன், ஒன்றும் எனக்கு பணத்தை தூக்கி எறிய தேவையில்லை, வீட்டில் நான் இருக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை, எனக்கு இதை கூட பார்த்துட்டு தானே சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே எக்ஸ்ட்ரா கோவப்பட்டு வீடு பாருங்க அப்படின்னு அனுப்ப குமரன் ரோடாக வீடு பார்க்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இவங்க சின்ன குடும்பம் கிடையாது. இவங்களே பார்த்திங்க அப்படின்னா 6 பேர் இருக்காங்க, 6 பேர் ஆகிட்டாங்க இப்போ. ஸோ இப்போ 6 பேர் இருக்க வீட்டு இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா 2 BHK வச்சு தேடணும். ஏன்னா 1 BHKல இத்தனை பேர் தங்கிறதுக்கு விட மாட்டாங்க. எங்கேயும் எல்லா இடத்துலையும் சென்னையிலாம் வீடு தேடி கிடைக்கிறதுக்குள்ளார ஐயோ அப்பா சாமின்னு ஆகிடும். ஸோ அவங்க வீடு தேட, வீட்டுக்கு ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிற வாடகையை கட்ட முடியாங்கிற நிலைமை இவங்களுக்கு வர, நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் வீட்டு வாடகையை கொடுக்குறதா அப்படின்னு நிலைமை வர, உடனே இவங்க அம்மா வேறு கிளம்பி நாங்கள் ஊருக்கே போயிடறோம்னு அவங்க சொல்ல, இது எல்லாத்துக்கும் நடுவில் எப்படியோ பேசி காவேரியும் தாத்தாவும் இவங்களை தடுத்து நிறுத்தி இங்கேயே இருக்க வைக்கிறது தான் அடுத்த கலைவரமான ஒரு வாரமாக இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் கொஞ்சம் எல்லா சைடில் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இல்லை, ராகினி வேறு அஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க. எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.